நம்ம உடம்புல இருக்க பிரச்சனைலாம் எப்படி நம்ம வாய் வழியாக நம்மளுக்கு வந்துட்டு அதோட சிம்டம்ஸை காட்டுது அப்படின்றது தான். நிறைய உடம்புல இருக்க பிரச்சனைக்கு நம்ம வாய் தான் முதல்ல வந்துட்டு அறிகுறி. அது என்னென்ன அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். இப்போதைக்கு நான் கொஞ்சம் இது மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு சுகர் வந்துட்டு என்னது, சக்கரை நோய் வந்துட்டு நீரிழிவு நோயில் இருக்கவங்களுக்கு வாயில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா ஈரெல்லாம் வந்துட்டு புண்ணாயிடும். அந்த புண்ணாகிறதுனால பல்லெல்லாம் வந்துட்டு வீக் ஆகிடும். இது இல்லாமல் ஈரெல்லாம் வீங்கி போயிடும். இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். அது இல்லாமல் வாய் வந்துட்டு ரொம்ப ட்ரை ஆகிடும். அப்புறம் வாய்ப்புண்ணு வந்துட்டு என்னென்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸில் கேண்டிடியாசிஸ் இதெல்லாம் வந்துட்டு மறுபடியும் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது சுகர் இருக்கவங்களுக்கு. அது இல்லாமல் நம்ம வந்துட்டு சுகர் இருக்கவங்களுக்கு நம்ம ஏதோ டென்டல் ப்ரொசீஜர் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஹீலிங் வந்துட்டு ரொம்ப டிலேடாக இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு எதுக்கான அறிகுறினா வந்துட்டு சுகர் வந்துட்டு கண்ட்ரோலாக இல்லை அப்படின்றதுக்கான அறிகுறி. அடுத்தது வந்துட்டு ரத்த சோகைன்றது அனீமியாவில் வந்துட்டு ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாக இருக்கும். அப்படி இருக்கவங்களுக்கு நம்ம வாயில் பார்த்தீங்கன்னா கம்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ட்ரையாக இருக்கும். அது இல்லாமல் வந்துட்டு புண்ணுலாம் அடிக்கடி இருக்கும். காரமாக ஏதோ சாப்பிட்டாங்கனாலே அவங்களுக்கு வந்துட்டு அந்த வாய் எரிச்சல் வந்துட்டு இருக்கும். இதெல்லாம் இருந்துச்சு. அந்த கம்ஸ்லாம் வந்துட்டு அதே மாதிரி பேலாக இருக்கும். இந்த மாதிரி கலர் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு லைட்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அனீமியா இருக்குன்னு நம்மளால் பார்த்தாலே சொல்ல முடியும். அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா விட்டமின் டெஃபிஷியன்சியில் பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறைய A, B, C இந்த மாதிரி நிறைய விட்டமின் டெஃபிஷியன்சி ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி அறிகுறி இருக்குது. அதில் A, B இதுக்கெல்லாம் வந்துட்டு காமனாக வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வாயில் வந்துட்டு அல்சர் பிரச்சனை வரும். அந்த அல்சர் பிரச்சனை வந்து போயிட்டே இருக்கும் மறுபடியும் அவங்களுக்கு. இந்த மாதிரி இருக்கிறது வந்துட்டு விட்டமின் B டெஃபிஷியன்சி நம்ம வந்துட்டு சொல்லுவோம். அதே C டெஃபிஷியன்சி இந்த ABC மூணுத்துலேயுமே காமனாக வந்துட்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாய் கார்னரில் வந்துட்டு புண்ணு வரும். ஒரு மாதிரி கிராக் ஆன மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி ரெட் ஸ்பாட்ஸாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். உதடெல்லாம் வந்துட்டு சில டைம் வந்துட்டு வீங்கி ரெட் கலரில் இருக்கும். இதை நம்ம வந்துட்டு அனிமிக் ஸ்டொமடைட்டிஸ் இல்லைனா ஆங்குலர் கிளைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பிரச்சனை வரும். இதெல்லாம் வந்துட்டு விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கவங்களுக்கு வரும். அடுத்தது வாய் புண்ணு அதிகமாக இருக்குது, வாயில் வந்துட்டு நம்ம ஒழுங்காக பார்த்துக்கல, வாயில் நிறைய பிரச்சனை வருதுன்னா நம்மளுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் கிட்னி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்களோட வாயிலேயே வந்துட்டு அந்த மெட்டாலிக் டேஸ்ட் வந்துட்டு அந்த பிரெத்லேயே வந்துட்டு தெரியும். ஸோ இது வந்துட்டு கிட்னி ப்ராப்ளம் இருக்குன்றதுனால ஒரு அறிகுறி. அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வந்துட்டு என்னென்னா நம்ம உடம்புலே நம்மளுக்கு எதிர்த்து இது பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி டிசீஸ் இருக்குது அப்படின்றத நம்ம வாயிலேயே முதல்ல தெரியும். எப்படின்னா நம்ம வாய் வந்துட்டு ரொம்ப ட்ரையாக இருக்கும். மறுபடியும் அந்த அல்சர் வாய்ப்புண்ணு வந்துட்டு போய்கிட்டே இருக்கும். அப்புறம் அந்த உள்ளார இருக்க உதடு மட்டும் இல்லை, உள்ளே இருக்க அந்த வாய் திசுலாம் வந்துட்டு ஒரு மாதிரி வெள்ளை கலரில் மாறி இருக்கும். இந்த மாதிரி அந்த வெள்ளை கலர் வந்துட்டு போகவே ரொம்ப நாளைக்கு இருக்கும். இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் நம்ம வந்துட்டு அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருந்தால் நமக்கு தெரியும். ஸோ நம்ம உடம்போட கண்ணாடியே நம்ம வாய் தான். அதுப்பா நம்ம அந்த வாயை வந்துட்டு நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை வராமல் பார்த்துக்கலாம். இதனால என்னென்னா நம்ம வந்துட்டு நம்ம உடம்ப செக் பண்ணுறது இல்லாமல் பற்களையும் வந்துட்டு செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணால் நம்ம ஸ்மைல்ஸ் மட்டும் நல்லா இருக்காது, நம்ம உடம்பும் நல்லா இருக்கும்.